ஆக்சுவலி இன்னைக்கு நான் பார்க்க போறது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டியோட சீசன் 1 எபிசோட் 6 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே பாத்தீங்கன்னா மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் தான் காமிச்சாங்க. ஸோ கிளப்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம இசையமேனு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் போயிட்டு கிளையன்ஸ் அட்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஆசியாமே ஃப்ரீயா இருக்காளா. ஸோ ஆசியா கிட்ட நம்ம ரியாஸ்மே என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். சோ நான் அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க. அப்போ ஆசியாக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதை மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுது. மறுநாளுமே நம்ம ஹீரோமே எஞ்சி பாக்குறான் பாருங்க. பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் போகணும். ஏன்னா 4:30 எஞ்சிருப்பான். ஸோ ரியாஸ்மே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தா ட்ரைனிங் கிரவுண்ட்ல போய் ட்ரெயின் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ரியாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா லாஸ்ட் ஃபாலன் ஏஞ்சல் ஃபைட்ல கூட நம்ம ஹீரோக்கு வந்து பவர் இருக்கு, ஆனா அதுக்கேற்ற மாதிரி பிசிக் இல்ல. உன்னோட பாடி ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா ஹார்டான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் எடுக்கும்போது கூட நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகு மேல உட்காந்துட்டு இருக்கா பாருங்க, வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏமா இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா சொல்றேன் ட்ரைனிங்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டும் இல்லாம ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, கொஞ்சம் 10 அடி தள்ளி நில்லுமான்னு சொல்லிட்டு இருக்கா. நான் 10 அடி தள்ளி நின்னா அதுக்கப்புறம் நீ வீட்டுல போய் தூங்கிடுன்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு உன்னை கூப்பிடவே இல்லை, அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் பண்றதா கூப்பிட்டேன். சோ ஒழுங்கா ட்ரைனிங் எடி, இல்லாட்டி நானே உன்னை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா இருக்கால. சோ ஆசியாவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருப்பா. அண்ட் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தவறி விழுந்தா வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு இதே வேலையா போச்சா, எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்து விழுந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா மீனு ட்ரைனிங் எடுத்த மாதிரி டீ பிஸ்கெட்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கா பாருங்க. அந்நேரத்துல ரியாஸ்மே ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நம்ம ஹீரோமே ரியாஸ் கிட்ட என்ன ஆச்சு, நீ அப்ப இருந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பட் ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிடறா. அப்புறம் வாங்க எல்லாரும் கிளம்புவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க கிளம்ப போறேன்னு கேட்டா உன்னோட வீட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னோட வீட்டுக்கா, உண்மையிலேயே எதுக்கு இத்தனை பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஆசியா கிட்டயுமே நம்ம ரியாஸ்மே அவனுக்கு எங்க தங்க விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஆசியாமே என்ன சொல்லிருப்பானா, எனக்கு வந்து ஹீரோ பக்கத்துல இருக்கதா சேஃபா தோணுது, நான் ஹீரோ பக்கத்துலயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பக்கத்து வீட்டை தான் கேட்டிருப்பா. பட் நம்ம ரியாஸ்மே என்னன்னா ஹீரோ வீட்லயே தங்க வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பா. சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹீரோ பேரண்ட்ஸுக்கு மேலே என்னது இவன் கூட இவன் ஒரு பெர்வர்ட்டுமா, அது மட்டும் இல்லாம இவங்க கூட எல்லாம் தங்க முடியுமா, நீ வேற ஒரு பொண்ணுன்ற வேற சொல்ற, எப்படிமா தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லி நெக்லெக்ட் பண்ண முடியுமோ நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலே பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், என்னை வந்து காப்பாத்தினது இசை தான். சோ அவன் எந்த தப்பான இன்டென்ஷனும் வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொன்ன வரும் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸாலையும் பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ண முடியல. சரி ஓகே உன்னை நம்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ்மே என்ன போட்டு உடைக்கிறானா, நீங்க வந்து உங்க பொண்ணு மாதிரி பாத்துப்பீங்கன்னு தெரியும், அது மட்டும் இல்லாம இவ வந்து உங்க வருங்காலத்துல டாக்டர் இன்லாவா வரது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பார்த்தா சின்ன ஒரு பொய் மாதிரி சொல்லிடுவா பாருங்க. அதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவான், ஷாக் ஆயிடுவான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசியாவுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்க வந்து ரியல் லைஃப்ல நடக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செருப்படி தான் விழுகும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்துறாதீங்க. ரியல் லைஃப் வேற, அனிமே லைஃப் வேற, ஓகேவா. இப்போ மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல நம்ம ஆசியாமே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து புதுசா அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோட கிளாஸ் தான். அப்போ ஆசியாவை எங்க தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க பாருங்க. பார்த்தா நான் வந்து இசை வீட்டுல தங்குறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் எல்லா பாய்ஸும் காண்டாயிரானுங்க, எப்பறம் உனக்கு மட்டும் நல்ல நல்ல பொண்ணுங்களா வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அதே இடத்துல கேர்ள்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, இங்க பாரு அவன் வந்து கொஞ்சம் பெர்வர்ட் கூட, சோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைச்சிட்டாங்க கூட மென்ஷன் பண்ணலாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுமே ஒன்னா சைக்கிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸ் போயிட்டு இருக்காங்க. சோ கிளப் ஹவுஸ் போயிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ்மே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு இதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, இனிமேல் நீ தான் கிளையண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசியாவுமே பாத்தீங்கன்னா சில கிளையண்ட்ஸ் வந்து அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோ மீன் இன்னும் அதுக்குள்ளேவா, இப்பதான் புதுசா ஜாயின் பண்ண ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறான் பாருங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஈவன் மேஜிக் கம்பேர் பண்ணும்போது அக்கினோக்கு ஈக்குவலோ மேஜிக் இருக்கு அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஷப் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து ஸ்ட்ராங்னு தெரியும், பட் இந்த ரியல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் அவ வந்து ரொம்பவே வீக், அதனால தான் நான் வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசியாக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. ஆனா நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா இல்ல இப்போ வந்து அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு புடிவாதமா புடிச்சிட்டு இருக்கா. சரி ஓகே இப்போதைக்கு வந்து அவ வந்து இந்த ஏரியாவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியர் கிடையாது, இந்த சிட்டியுமே ரொம்பவே புதுசான சிட்டியும் கூட. சோ அதுக்காக ரொம்பவே பழக்கமாகற வரைக்கும் அவளை வந்து வெளியே அனுப்ப வேணாம், அது வரைக்கும் அவளோட ஜாப்ல நான் வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறான். சோ அந்த ஐடியா படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோமே ஆசியாவோட கிளையண்ட் வந்து மீட் பண்ண போயிட்டு இருக்கான். சோ போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கதவை தட்ட போறான் பாருங்க. பார்த்தா கதவு ஆல்ரெடி திறந்து இருக்கு. சரி ஓகே உள்ள யாரும் வந்து வேடா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு உள்ள போறான். பார்த்தா ஒரு ஜிம் பாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஆனா அவர் வியர் பண்ணிக்கிறது என்னமோ ஏதோ கியூட்டா இருக்கணும்ன்றதுக்காக கேட் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிட்டு இருக்காரு. என்னையா இது? என்ன எளவையா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆளு சைன் இன் பண்ணல. ஸோ செர்வன்ட் கிளாஸ்மே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம ரியாஸே பாத்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க எப்படி போச்சு உனக்கு இன்னைக்கு டே?" அப்படின்னு கேட்கும்போது, "நாசமா போச்சு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. "நாசமா போச்சா? அப்படி என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டா. சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ரியாஸுமே ரொம்பவே டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த மாரி டே எல்லா கஸ்டமரையுமே பாத்தீங்கன்னா, அவன் வந்து நெக்லெக்ட் பண்ற மாரி போகுது. கிட்டத்தட்ட இவன் நெக்லெக்ட் பண்ணல. ஆனா அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. சைன் இன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சோ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா, இத பத்தி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே தலை வலிக்க ஆரம்பிக்கும். சோ அவனே பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல உள்ள இன்ஃபர்மரி இருக்கும். சோ அங்க வந்து தூங்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ மூட்டை தூங்கிட்டு இருக்க மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு இடிச்சு பாக்குறான் பாருங்க. பாத்தா நம்ம ஹீரோயினும் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கு. "நீ என்னம்மா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தா ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். 10வது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுமே "நீ வந்து ரொம்பவே டவுன் ஆயிருப்பேன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம நேத்து நீ ஒழுங்கா பேசவும் இல்ல. சோ அதனால நானே வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பத்தாததுக்கு "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ எதுக்கும்மா எனக்கு ஹெல்ப் பண்ற?" அப்படின்னு கேட்டா, "ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இனிமேல் நீ மீட் பண்ண போற கஸ்டமர்ஸ நானுமே வந்து மீட் பண்றேன். எப்படி அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மாரி சொல்லிட்டு இருக்கா. பத்தாததுக்கு "நீ இந்த ஜாப கரெக்ட்டா பண்ணா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அத கேட்டு நம்ம ஹீரோவே ரொம்பவே குஷியாயிடுறான். ரொம்பவே வியர்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான் கூட மென்ஷன் பண்ணலாம். இதுவுமே சொல்றேன். ரியல் லைஃப்ல நடக்க வாய்ப்பே கிடையாது. சோ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துறாதீங்க. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒண்ணா போயிட்டு இருக்காங்க. சோ வந்து மேஜிக் சர்க்கிள்லயே வந்து போயிட்டு இருக்காங்க கூட மென்ஷன் பண்ணலாம். யாடான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போனோனே ஒரு ஆர்மர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. என்னடா இது பேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு இருக்கா. "டேய் நம்மளே ஒரு டீமன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு, "எதுக்குமா சம்மனிங் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "நான் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சர் பிடிக்கும். அதனால தான் என் வீட்டையே ஜாப்பனீஸா மாத்தி வச்சிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு மேனு ஒரு ஷையான பெர்சன் கூட மென்ஷன் பண்ணலாம். "சரிம்மா அழுக்காம பதில சொல்லுமா. எதுக்குமா கூப்பிட்ட?" அப்படின்னு கேட்டா, "என்னை வந்து என்னோட யுனிவர்சிட்டி வரைக்கும் கூட்டு போக முடியுமான்னு" கேட்கிறேன். "என்னது யுனிவர்சிட்டியா? சரி எதுக்குமா கூட்டிட்டு போணும்?" அப்படின்னு கேட்டா, "நாங்க வந்து புக்க வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சோ அத வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு இத இம்பார்ட்டன்ட்டா சப்மிட் வேற பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. "ஏம்மா இதுக்கு தான் கூப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோவே கேட்கறான் பாருங்க. அத கேட்டுட்டு அந்த பொண்ணு மேனு, "யோவ் நைட்ல எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம்லாம் இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏம்மா உன்னைய பார்க்க தாம்மா ரொம்பவே டேஞ்சரா இருக்கு. உன்னைய பார்த்தா தாம்மா எல்லாருமே பயந்து போவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நோட் புக்குமே எடுத்து வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்குமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உருப்படியா ஒரு வேலைய முடிச்சிட்டோம். சோ ரியாஸ்மே நமக்கு கிஃப்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த ஆர்மர் கேர்ள்மே என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "இங்க பாருங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கார்டுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இன்னொரு ஹெல்ப் தானே தாராளமா பண்ணலாமேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கா. இத பார்க்கறதுக்கு ரொம்பவே பழக்கமான லுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எஸ் அந்த ஆர்மர் கேர்ள்க்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் மேல கிரஷ் இருந்திருக்கும். சோ அந்த பையன் மேல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே என்ன சொல்லியிருக்கான்னா, "ஒழுங்கா அந்த ஆர்மர கழட்டி தூக்கி போட்டுட்டு அந்த பையன போய் அப்ரோச் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இந்த மாரி ரூடாலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தலையிலேயே கொட்டு வச்சுட்டு இருக்கா. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாஸ்மே என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "எல்லாமே பேசினா சரியா வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோமே என்ன அட்வைஸ் பண்றான்னா, "இங்க பாருங்க லவ் லெட்டர் எழுதி கொடுங்க. எல்லாமே லவ் லெட்டர்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா, லவ் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. பட் லவ் லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ்ல எழுதுற மாரி எழுதிட்டு இருக்காங்க. பென்னு, பென்சில்லாம் யூஸ் பண்ணாம. இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறான் பாருங்க. அந்நேரத்துல ரியாஸ்மேனு, "உன் மனசுல என்ன இருக்கோ அத பத்தி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அத சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாஸ்மேனு ரொம்பவுமே அழுகுற மாரி இருக்கு. "ஆமா நீ எதுக்கு ரொம்பவே சேடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஆர்மர் பொண்ணுமே இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொண்ணுமேனு ஏதோ வில்லம்பு விடுற மாரி விட்டுக்கிட்டு இருக்கு. "ஏம்மா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இதுதான் ரொம்ப முக்கியம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அம்பையுமே விட்டாச்சு. சரி ஓகே அவன் வந்துருவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவனுமே ஆர்மர் வியர் பண்ணி வந்துட்டு இருக்கான். "ஏம்மா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னால ஏதாச்சும் பைத்தியமா பண்ணிட்டு இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா, அவன் மண்டையிலே அந்த ஏரோ சொருகி இருக்கு. பத்தாததுக்கு இங்க ஏதோ சண்டை போடுற மாரி நின்னுட்டு இருக்கானுங்க. 2 பேருமே ஆர்மர மாட்டி மாட்டி மாட்டிக்கிட்டு. நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா, சண்டை தான் நடக்க போகுது. எப்படியாச்சும் தடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா 2 பேருமே லவ்ல விழுந்துட்டானுங்கன்னு சொல்லலாம். சோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாரி பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். என்னடா நடக்குது? நமக்கு தான் பைத்தியமா வியர்டா இருக்கா? இல்ல நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 டேட்டிங் போகவே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அப்போ ரியாஸ்மி என்ன கேட்கறாங்கன்னா, "இங்க பாரு உனக்கு பிடிக்காத ஒரு ரொமான்டிக் லைஃப்ல நீ வந்து இருக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ஆசைப்படுறியா?" அப்படின்னு கேட்கும்போது, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோமே என்ன சொல்றோம்னா, "எனக்கு பிடிக்காத ஒரு ரொமான்டிக் லைஃப்ல இருக்கிறத விட, எனக்கு வந்து அத நான் பிரேக்கப் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன்" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத கேட்டு நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அழுகுற அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனாலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோமேனு "எதுக்கு நீங்க இந்த மாரி இருக்கீங்க? ரொம்பவே சேடா இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பட் நம்ம ரியாஸுமே பார்த்தீங்கன்னா, எந்த ஆன்சருமே பண்ணாம இருந்துட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம கிஃப்ட்ட கேட்போமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கான் பாருங்க. ஆன் நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கிஃப்ட் வந்து கேட்க முடியாம
முடியாம போயிருச்சு. ஏன்னா சீக்ரெட் கிஃப்ட்னு கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ரியாஸ்மே பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இடத்துலயே கிஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம அக்கேனோவுமே பாத்தீங்கன்னா பக்காவா புரிஞ்சுக்கிறாங்க. ரியாஸா இது, அது மட்டும் இல்லாம ரியாஸ் உண்மையிலேயே நம்ம ஹீரோவை லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்கேனோவுமே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சீன் முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த எபிசோட்ல எந்த சீன் பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம அதையுமே நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பாய் பாய் பாய்.